ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா 2026 சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு வந்தது. வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த பேச்சு நின்று விடும் என்று பார்த்தா அப்பவும் நிக்கல. பிரச்சாரம் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை ஒட்டி திரும்ப பிரச்சாரம் நடத்திக்கிட்டே இருந்தது. இப்போ அதுவும் இன்று கடைசி நாள். நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை முடிவுகள், யார் ஆட்சி அமைக்க போறாங்க 5 மாநிலங்கள்லயும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் நாள் நாளைக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி. தேர்தலுக்கு முன்னால, வாக்குப்பதிவுக்கு முன்னால தெளிவாக இருந்தவர்கள் பலர் கூட வாக்குப்பதிவிற்கு பிறகு ஒரு பதற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பலர் நேரில் பார்க்கிறவங்க கேட்கிற கேள்வியாக இருக்கட்டும், அல்லது போன்ல கேட்கிறவங்க கேள்வியாக இருக்கட்டும், ஒரு ஆன்சைட்டி அதுக்குள்ள தெரியுது. அப்படி ஆன்சைட்டி வரும் அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் எதுவும் தெரியல. நான் ஏன் அந்த ஆன்சைட்டி இல்லாம உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அது பெரும்பான்மையான வாக்கு கணிப்புகள், அதாவது வாக்குப்பதிவுக்கு பிறகான கணிப்புகள் சொல்லுது அப்படிங்கிற காரணத்தினால இல்ல. அந்த கருத்துல கூட எனக்கு உடன்பாடு இல்லை. திமுக வெல்லும்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றது 120, 130, 140 சொல்லக்கூடிய அந்த வெல்லும் இடங்களுக்கான எண்ணிக்கையில எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அதை விட இன்னும் கூடுதலாக எதிர்பார்க்கிறேன். நல்லா பாருங்க, அதெல்லாம் கணிப்பு. நான் எதிர்பார்ப்பு, என்னுடைய கருத்து, என்னுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் நடக்கும் என்று என்னால எதையுமே சொல்ல முடியாது. அது பிலீஃபை தான், என்னுடைய பிலீஃபை நான் சொல்ல முடியும், என்னுடைய கருத்தை நான் சொல்ல முடியும், ஆரூடமாக சொல்ல முடியாது. நாளைக்கு பெட்டியில என்ன இருக்கு அப்படிங்கிறது அந்த டப்பாவை திறந்ததான் தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமை. பட் ஏன் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதிமுக ஏன் பின்னடைவுக்கு உள்ளாகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை என்னால சொல்ல முடியும். அதுதான் நான் கடந்த காலங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறேன். அதேதான் இப்போ உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதை தவிர வேறு எது பற்றி பேசினாலும் பொருத்தமாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நேற்றே அந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையேற்றம் பற்றி பேசியிருக்கிறோம். இப்ப அதை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையும் உயரக்கூடும் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு ப்ராமினென்ட்டா வருது. பட் அது நேற்றே அதையும் சேர்த்து எதிர்பார்ப்புல அதையும் சேர்த்து பேசிட்டோம். அதே மாதிரி இன்று வாக்கு எண்ணிக்கையினுடைய எதிர்பார்ப்பு, தமிழ்நாடு முடிவுக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத பத்தி மட்டும் பேசலாம். நான் திமுக பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றுதான் நான் நம்புறேன். பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றுதான் நான் நம்புறேன். 159 சென்ற முறை எடுத்தார்கள் என்றால் அதை விட அதிகமாக வெல்வார்கள் என்றுதான் நினைக்கிறேன். ஆனா வாக்கு கணிப்புகளை வச்சுட்டு பலர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. அவங்க யாராவது இப்போ விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு, ஒரு வாக்கு கணிப்பு சொல்லிடுச்சு. அதே அந்த விஜய் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அந்த கருத்து கணிப்பை, அந்த வாக்கு கணிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்டிஏ வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க இன்னும் 2 கருத்து வாக்கு கணிப்புகள் சொல்லிடுச்சு. அதனால அந்த 2 தான் உண்மை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. 4-5 வாக்கு கணிப்புகள் திமுக ஆட்சி தொடரும்னு சொன்னாலும் கூட திமுக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு மன நிறைவு வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்க அந்த நம்பரோட அவங்களால சாட்டிஸ்ஃபை ஆக முடியல. அந்த அளவுக்கு திமுக தலைவரிலிருந்து தொடங்கி கடைசி தொண்டன் வரைக்கும் இந்த தேர்தலுக்காக வேலை செய்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள். உழைப்பு 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 அப்படின்னு உழைத்திருக்கிறார்கள். மற்றவங்க சீசன் எல்லாம் நாமினேஷன் ஃபைல் பண்ணி முடிஞ்சு நாமினேஷன் இறுதியானதுக்கு அப்புறம் பல கட்சிகளை சேர்ந்தவர்களும் இதே மாதிரி உழைத்திருக்கலாம். ஆனா இவங்க
ஜனவரியில இருந்தே, ஏன் அதுக்கு முன்னால இருந்தே, அக்டோபர்ல இருந்தே கிட்டத்தட்ட ரொம்ப தீவிரமாக வேலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மேற்கொண்ட பயணங்களாகட்டும், தொடர்ந்து அவர்கள் நடத்திய மாநாடுகளாகட்டும், அதுக்கப்புறம் வாக்குச்சாவடி நிர்வாகிகள், அதாவது முகவர்கள், அவர்களுக்கான மாநாடுகள், அவர்களுக்கான கூட்டங்கள், அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் அப்படின்னு நடந்ததாக இருக்கட்டும், ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், எங்கள் வாக்குச்சாவடி வெல்லும் வாக்குச்சாவடி அப்படின்ற ஒரு காலின் கீழே என்ற அறைகூவலின் கீழே தொண்டர்களை ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 500 பேராவது நம்ம வென்றெடுக்க வேண்டும், அதற்கான பணிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேலை செய்ததாகட்டும், கடைசி நாள் வரைக்கும் அவங்க செய்த வேலைகள் வந்து ட்ரெமெண்டஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அந்த உழைப்புக்கு அவர்கள் மக்களோடு நெருக்கமாக இருந்ததற்கு நிச்சயமாக மக்கள் செவிசாய்ப்பார்கள், அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால பெருவாரியான மக்கள் திமுகவுக்கு தான் வாக்களித்திருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை, திமுகவுக்கு வாக்களித்தேன் என்று அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஓட்டு போட்டு வந்துடுறாங்க, அதோட அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அது வெல்லும் அப்படின்னு அவங்களுக்கு உள்ளூர ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஆனா தவேக வாக்களித்தவர்கள் தான் வாக்களித்ததுக்கு பிறகு வீடியோ ரீலு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட்டதுனால ஒரு மிகப்பெரிய அளவில் வாக்களித்து விட்டார்களோ என்ற ஒரு பிரமை ஏற்படுகிறது. அது பிரமை மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே மீறி அவங்களுக்கு வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அது வந்து திமுகவை ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புடன் கூடிய செல்வாக்கு அப்படின்னு நான் நினைக்கல. அது ஒரு வேளை நாளைக்கு அந்த முடிவுகள் வந்ததுன்னா, ஆமா எனக்கு தெரியாமலே இவ்வளவு மாற்றம் நடந்திருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேன். அதுல எனக்கு ஒரு கஷ்டமா இல்லை. ஆனா அப்படி நடந்திருக்குன்னு நம்புவதற்கு எனக்கு எந்த விதமான காரணிகளும் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் இப்படி நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன், இதுதான் நடக்கும் என்று நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு காரணங்கள் இருக்கு. அது ஏன் திமுகவை ஆதரிக்கணும்னு தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாலேயே நிறைய பேசியிருக்கிறோம். அதனால அந்த காரணங்கள் எல்லாம் நான் இப்போ சொல்லல. லாஜிக், தர்க்க நியாயத்தின்படி கடந்த தேர்தல்களின் ஊடாக அதுல இருக்கக்கூடிய தரவுகளின் ஊடாக ஒரு முடிவு வருது. கண்டஸ்டோட தன்மை, அந்த போட்டியினுடைய தன்மை, அதுல வந்து மு.க. ஸ்டாலினுடைய இமேஜுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுல அடிப்படையில ஒவ்வொரு முடிவு வருது. கூட்டணி அரித்மெட்டிக்னு தனியாக கடந்த கால தேர்தல்கள் எல்லாம் விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி அரித்மெட்டிக்னு எடுத்து பார்த்தா அதுல ஒரு புரிதல் வருது. இப்படி எல்லா விதமான புரிதல்களும் ஒரே இடத்துல வந்து குவியுதுன்னா அது திமுகவுக்கு வெற்றியை உறுதியாக கொடுக்குங்கிற நம்பிக்கையாக எனக்குள்ள முழுமை அடைகிறது. அது நீ நம்பிட்டா போதுமா, நடக்குமா நடக்காதாங்கிறத பத்தி உறுதி வேண்டாமா அப்படின்னு இன்னும் 24 மணி நேரத்துக்கு இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். பட் என்னுடைய லாஜிக் ரொம்ப சிம்பிள். அதாவது 2016 அதிமுக வெற்றி பெற்றது, திமுக தோல்வி அடைந்தது. என்ன தோல்வி? அதிமுக 40% வாக்குகளை பெற்று 136 இடங்களை பெற்றது. திமுக கூட்டணி 39% வாக்குகளை பெற்று 98 இடங்களை பெற்றது. நல்லா கவனிங்க, ஒரே 1% தான் டிஃபரன்ஸ். பெர்சன்டேஜ்ல சொல்றதுக்கும் சீட்ல சொல்றதுக்கும் இடையில உள்ள வேறுபாடு அதுல தான் தெரியும். 40-39 1% வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக தோல்வியை தழுவியது 2016. ஆனா இடங்களுடைய வேறுபாடு இடங்களுடைய எண்ணிக்கையில 136 - 98 கிட்டத்தட்ட 38 இடங்கள் வேறுபாடு வந்தது. 1%னா ஹியூமன் சைக்காலஜி, இந்த தேர்தல் முறை, இந்திய தேர்தல் முறையை பற்றி முழுமையாக தெரியாதவர்கள் 1%னா என்ன சொல்லுவாங்க, 2 இடங்கள் 3 இடங்கள் வித்தியாசத்துல தான் தோல்வி வந்திருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா 38 இடங்கள் வித்தியாசத்துல தோல்வி வந்திருக்கு. அதுதான் இந்த தேர்தல்ல பார்க்க வேண்டியது. பெரும்பாலும் பலர் கவனிக்க தவறுவதும் அந்த இடம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான்
வாக்கு கணிப்புகளுக்கு 9%, 10% வேறுபாடு முதலிடத்துல இருக்கிறவருக்கும் 2வது இடத்துக்கு இருக்கிறவருக்கும் இடையில வேறுபாடோட போட்டாலும் சீட்டு போடும்போது அந்த 10% இடைவெளிக்கான இடைவெளி வந்து தொகுதிகள்ல இல்லை. அதனாலேயே பல நம்பிக்கை இழந்து, பல வாக்கு கணிப்புகள் நம்பிக்கை இழந்து போகுது, நம்பிக்கை இழந்து நிக்குது. மக்கள் அதை நம்ப மாட்டேங்கிறாங்கிற பொசிஷன்ல அவங்க என்ன செய்வது? ஏதேனும் ஒரு இன்டர்வியூக்குள்ளேயே நேர்காணல் நடந்து லைவ் நேரலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போதே நான் 98 போட்டிருக்கேன்னா அது தப்பா? சரி, அப்ப 70 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வருது. அது எப்படி செய்ய முடியும்? நான் பப்ளிஷ் பண்ண ரிசல்ட் அதாவது தவறு நடந்திருக்கலாம், முடிவுகள் மாறலாம். ஆனா அதை பற்றி பேசிட்டு இருக்கும் போதே 90 தப்புன்னா 70 வச்சுக்கோங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அடிப்படையிலேயே அவை வந்து எவ்வளவு தூரம் துல்லியமானவைங்கிறத விட்டுருங்க, எவ்வளவு தூரம் நம்பகத்தன்மையோடு நடந்திருக்காங்கிறதே பெரிய கேள்வியாக வருது. சரி, நம்ம இப்ப பேசின விஷயத்துக்கு வந்துடலாம். 2016 1% வாக்குகள் வித்தியாசத்துல 38 இடங்கள் வித்தியாசத்துல அதிமுக ஜெயிக்குது. 2021 அதிமுக 39.71%, திமுக 45%, கிட்டத்தட்ட 5.67% வித்தியாசம் கூட்டணிகளுக்குள்ள. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் அப்படின்னு 3 வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது தவிர கமல் தனியாக நின்னாரு, தினகரன் தனியாக நின்னாரு. அது எல்லாம் தனித்தனியாக அவங்களும் வாக்குகள் வாங்கினாங்க. 2 அவர் வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் கூடுதலாக வாங்கினார், நாம் தமிழர் வாங்கினார். ஓகே, அதுல 5.67% வித்தியாசம். அதுக்கு இடைவெளி வந்து தொகுதி எண்ணிக்கையில 84 தொகுதிகள் திமுக அணிக்கு கூடுதலாக கிடைச்சது. 159 திமுக கூட்டணி, 75 அதிமுக கூட்டணி. ஆக அந்த 5% இடைவெளி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 80 இடங்களை கொடுக்குது. ஆனா இப்போ வாக்கு கணிப்புல என்ன போட்டிருக்காங்க? 10% இடைவெளி போட்டிருக்காங்க. ஆனா 50%க்கும் குறைவான வாக்குகள் இடங்கள் தான் வித்தியாசமாக போடுறாங்க. அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். அதற்கு பிறகு இப்படி வரிசையாக ஒவ்வொரு விஷயத்த பார்த்தா 2019, 2024 மக்களவை தேர்தல்கள்லையும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இதன் அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் திமுக கூட்டணி தான் வலிமையாக இருக்குது. திமுக கூட்டணி ஆன்டி இன்கம்பன்சிக்கு 1% விட்டுறோம் வச்சுக்கோங்க. விஜய் வந்திருக்காரு, 1% விட்டுறோம் வச்சுக்கோங்க. 1% இல்லை, ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் குறைச்சிடறோம்னு வச்சுக்கோங்க. இப்படியே எல்லா ப்ரொவிஷனும் வைத்ததற்கு பிறகும் திமுக கூட்டணி தான் சிங்கிள் லார்ஜஸ்டாக மேல நிற்குது. அது 40% வரைக்கும் வந்து நிற்கிறாங்க, அல்லது 35% 40 வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படி வந்து நிற்கிறாங்க. ஆனா அதே மாதிரி மற்றவர்களுக்கு வருதா அப்படின்னு பார்த்தா இதுல இவ்வளவுக்கும் திமுக கூட்டணிக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் விதமாக 21 விட அதிகமாக கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டியது மக்கள் நீதி மையம் வந்து சேர்ந்திருக்குது, பிரேமலதாவின் தேமுதிக வந்து சேர்ந்திருக்குது. இது எல்லாமே வெளியில ஏற வேண்டிய எண்ணிக்கை, ஆனா அங்க குறையுது, இங்க அதிகரிக்குது. அப்படின்னா அங்க 2 இடைவெளி டபுள் ஆகுது. அதுவும் ஒரு முக்கியமான காரணி அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுது. 2026 இப்போ இந்த கணிப்புகள் சொல்லுது இல்ல, அதுல அந்த 3 முதன்மையான போட்டியாளர்களும் கணிப்பின்படி நாம் தமிழரை கடைசியில 4வது தான் வச்சிருக்காங்க எல்லா கணிப்புகளுமே. அப்படி 3 கணிப்புகளும் சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய பிக்சர், எந்த பிக்சர்லயும் 3 பேரும் ஈக்குவலாக வரல. 35, 33, 32 அப்படின்னு வந்ததுன்னா ஒரு சில எரர் ஆஃப் மார்ஜின்ல ஒன்றுக்கு ஒன்று மாறி ஒண்ணு மேல வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லா கருத்து கணிப்புகள்லையும், அதாவது அதிமுக ஜெயிக்குது அப்படின்னு சொல்றதையும் தேவைக்கா ஜெயிக்குதுன்னு சொல்றதையும் தவிர மற்ற எல்லா கணிப்புகள்லையும் இடைவெளியும் அதிகமாகத்தான் சொல்றாங்க. அது ஒரு பெரிய ஃபேக்டர்.
அதனால எப்படி சுத்தி பார்த்தாலும் அரித்மெட்டிக்ல திமுக கூட்டணி தான் அதிகமாக வருது. அப்படி இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு மாறாக மாற்றத்தை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சீரியஸான லேப்சஸ் எதுவும் இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன, குற்றங்கள் அதிகரித்து விட்டன அப்படின்னு குற்றம் சாட்டுகின்றன. ஆனா அது கிரவுண்ட்ல எவ்வளவு தூரம் எதிரொலிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்லை. அப்படி அதிருப்தி இருக்கக்கூடிய வாக்குகளும் இந்த 3 பேருக்கு இடையிலையும் பிரியத்தான் செய்யுது. முன்னால இந்த அதிருப்தி வந்ததுன்னா இருமுனை போட்டியாக இருக்கும்போது திமுக அண்ணா திமுக மட்டுமே முதன்மையான கட்சிகளாக போட்டியிடும் போது அந்த ரெண்டு கட்சிகள் தலைமையில கூட்டணியாக இரு கூட்டணிகளாக போட்டியிடும் போது அது எல்லாமே திமுக மேல அதிருப்தின்னா அண்ணா திமுகவுக்கு தான் போகும். இப்போ அப்படி போகல அப்படிங்கிறது தான் இந்த வாக்குப்பதிவுக்கு பிறகு அதிகமாக சத்தம் கேட்கறதுல தெரியுது. ஏன் எல்லாரும் விஜய் விஜய்னு சொல்றாங்க அப்படின்றது, விஜய்க்கு வாக்குகள் அதிகமாக பெறக்கூடும். அதுல திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் இருக்கக்கூடும், அண்ணா திமுகவுக்கு எதிரான திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் இருக்கக்கூடும், பாஜகவுக்கு எதிரான வாக்குகளும் இருக்கக்கூடும். பாஜகவுக்கு எதிரான வாக்குகள்னா திமுகவுக்கு 100% போயிட்டு இருந்தது, இப்போ 100% இல்லாம கொஞ்சம் குறைஞ்சு போகலாம் திமுகவுக்கு. அது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி ஒரு கிளைம், அப்படி ஒரு பாசிபிலிட்டியே கணக்கில் எடுக்காம இல்ல அது 100% இங்கதான் வரும்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்கறதுனால ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறோம். மற்றபடி திமுகவுக்கு எதிராக விஜய் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டதுனால கிடைக்கக்கூடிய வாக்குகள் தான் அவருக்கு அதிகமாக வரும். அவருடைய ஹார்ட்கோர் ரசிகர்களுடைய பேஸுக்கு பிறகு அந்த ரசிகர்களுடைய பேஸே எப்படி உருவாகி இருக்கும்? ஆன்டி டிஎம்கே பிளாங்க்ல தான் உருவாகி இருக்கும். கடந்த காலங்கள்ல சீமானோட இருந்தவர்கள், கடந்த காலங்கள்ல அண்ணாமலை தீவிரமாக ஆதரித்தவர்கள், அவங்கெல்லாம் தான் இப்போ ரொம்ப வேகமாக விஜய் ரசிகர்களை தவிர அதிகமாக இருக்க முடியும். ரசிகர்கள்லையும் ஒரு போர்ஷன் அவங்க இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்படி பல்வேறு விஷயங்களை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால வட்டார அளவுல உண்டான வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி த்ரூஅவுட் தமிழ்நாடு திமுக கூட்டணி வெல்லும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் என்கிட்ட இருக்கு. அந்த எதிர்பார்ப்பைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதுதான் நடக்கும் என்று நான் நம்பவும் செய்கிறேன். இதற்கு மாறாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் உறுதியாக நம்புறேன். அதுக்கு மேல ஏதேனும் நடந்ததுன்னா நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. அதாவது அப்படி எதுவும் நடக்காது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா கூட்டங்கள்லையும் விஜய் சொல்வதை நினைவுபடுத்தி கோட் பண்ணணும்னா நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு தான் சொல்லணும். வணக்கம்.